கேரளால சேர்ந்த ஒரு 7 மலையாளி கம்போடியா ஸ்கேம்ல மாட்டி மயிரிழையில உயிர் தப்பிச்சிருக்காங்க. அத பத்தி பார்ப்போம். மலையாளத்தில ஒரு பழமொழி சொல்லுவாங்க. லோகத்தில் எவட போயாலும் நமக்கு ஒரு மலையாளிய காணாம போயிட்டுன்னு. என்னன்னா, இந்த உலகத்தில நீ எங்க போனாலும் அங்க ஒரு மலையாளி இருப்பான். அது என்னமோ உண்மதான். ஏன்னா கேரளால மலையாளிஸ் கேரளால இருக்க மாட்டானுங்க. எல்லாம் வேற வேற கண்ட்ரில தான் இருந்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம கேரளாலலாம் இந்த யுனைட்டட் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஃபேவரைட். குடும்பத்தில ஒருத்தன் மிலிட்டரியில இருக்க மாரி குடும்பத்தில ஒருத்தன் அங்க தான் இருப்பான். அதே மாரி இந்தியால கோவிட் வரும்போது ஃபர்ஸ்ட் கேரளால தான் அஃபெக்ட் பண்ணும். இந்த கம்போடியால வந்து ஸ்கேம் ரொம்ப பிரபலமானது. அந்த கம்போடியாவே பார்த்தோன்னா, கம்போடியான்னு பேர அடிச்சுட்டு ஸ்கேம்ன்னே எழுதலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்கேம்லாம் கம்போடியால தான் நடக்கும். நம்ம கூட அத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது ஒரு நல்ல ரீச்சா இருந்தது. அந்த வீடியோலயே நெறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாரி எனக்கும் வந்தது ப்ரோ, எனக்கும் கால் பண்ணாங்க ப்ரோ, என்னையும் கூப்பிட்டாங்க ப்ரோ அப்படின்னு நெறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி தான் இங்க நடந்திருக்கு. என்னன்னா கேரளால ஒரு 7 பேரு. ஆனா ஃபிரெண்ட்ஸ்லாம் கிடையாது. 7 பேரும் 7, 7 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க. இந்த மாரி ஜாப் ஆஃபர்ஸ் வந்திருக்கு. அங்க இருக்கவனுங்களுக்கு இதான் பிரச்சனை. அங்க யாரும் அங்க இருக்க வேலைய செய்ய மாட்டானுங்க. இந்த மாரி வெளி கண்ட்ரில போலாமா? எல்லாரோட மைண்ட் செட் என்னன்னா, இங்கேருந்து வெளிய போய் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வந்து நம்ம கேரளால செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க. அதே மாரி தான் ஒரு 7 பேருமே இந்த மாரி நெறைய வேலைலாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப எதுவுமே கிளிக் ஆகலன்னோனே ஒரு ஆஃபர் வருது. இந்த மாரி மலேசியால வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் வேலை இருக்கு. 1,00,000 சேலரி, ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் அப்படின்னோனே நம்ம ஆளுங்க குஷி ஆயிடுவாங்க. அதுவும் இல்லாம இந்த மாரி ஆஃபர் வந்திருந்தா இவன் போறானோ இல்லையோ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஏய் போடா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிடா லைஃபே மாறடா நீ ஒரு 5 வருஷம் அங்க கஷ்டப்படு இங்க 50 வருஷம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாரி நெறைய சொல்லுவாங்க. அத நம்பி தான் இவங்க 7 பேர் இந்த பாஸ்போர்ட், விசா அதெல்லாம் அவங்களே அனுப்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் மலேசியா கிளம்பி போயிருக்காங்க. பெங்களூர்லேருந்து ஒரு மலேசியாவுக்கு ஃப்ளைட் போயிருக்காங்க. அப்புறம் சொல்றாங்க மலேசியா இல்லங்க பேங்காக்ன்னு. சரின்னு அவங்க வந்து பேங்காக்ல இறங்கியிருக்காங்க. பேங்காக் பட்டாயால உங்களுக்கு வேலை இல்ல. இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி பொய்பேட்ல தான் இருக்கு. அது எங்கன்னு பார்த்தோன்னா கம்போடியால ஒரு சிட்டியாம். ஸோ அங்க தான் உங்களுக்கு வேலை. அங்க தான் உங்களோட ஆஃபீஸ் இருக்கு. உங்களுக்கு ரூம், அக்காமடேஷன் எல்லாமே அங்க குடுத்துருவோம். அங்க போங்கன்றாங்க. ஸோ இப்படி ஒரு 7 பேர் வந்து ஜாயின் பண்ணி ஓகேன்னு சொல்லி போறாங்க. போம்போது பார்த்தா அவங்க ஒரு ஆஃபீஸ் கூட்டு போறாங்க. ஆஃபீஸ் பேரு பார்த்தோன்னா இன்ஃபினிட்டி இன்டர்நேஷனல் சேல்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ன்னு. பார்த்தோனே ஆஹா சூப்பர்ரா நம்மளோட வாழ்க்கை இங்க தான் ஒளிமயமாக போகுதுன்னு நம்பி போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நார்மல் கால் சென்டர்லாம் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஃப்ளோர் இருக்கும். அவன் ஃபோன்ல பேசின்னு கத்திக்கிட்டு இருப்பான். இந்த ஆஃபீஸ்லயும் பார்த்தோன்னா அதே மாரி ஒரு பெரிய ஹாலாம். அதில 3 செட்டா டிவைட் பண்ணியிருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் செட் பார்த்தா இந்த டேப்லெட்டு, மொபைலு, எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு பயங்கர பிஸியா இருந்திருக்கானுங்க. ஒரு பக்கா வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் பார்க்குற மாரி அவன் கால் பண்ணி பயங்கர பிஸியா இருக்கான். 2வது ரோல பார்த்தோன்னா ஃபுல்லா போலீஸ் மாரி யூனிஃபார்ம் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்களாம். 3வதுல பார்த்தோன்னா அவனுங்க பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கானுங்க. நல்லா கோட் சூட் மாரிலாம் போட்டுக்கிட்டு அந்த மாரி உட்காந்து பேசுறாங்களாம். உள்ள போகும்போதே இவங்களுக்கு ஒரு மாரி ஆஹா! ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுதேன்னோனே நார்மலா கூட்டு போய் அவங்கள பாஸ் கிட்ட கூட்டு போறாங்க. பாஸ் பார்த்தோன்னா வேற ஒரு லாங்குவேஜ். ஸோ அவருக்கு நம்ம பேசுறது புரியாது. அவங்களுக்கு ஒரு லேடி டிரான்ஸ்லேட்டர் வச்சிருக்காங்க. அவங்க மூலியமா தான் இவங்க கம்யூனிகேட் பண்றாங்க. இந்த மாரி இன்டர்வியூ வந்தோம் சார். இங்க தான் சார் ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்னோனே இவரு வந்து சொல்றாராம், ஓகே பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கை ஒளிமயமாக போகுது. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சீனியர்ஸ் இருப்பாங்க. உங்கள மாரியே இந்தியன்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க பக்கத்துல போய் உட்காந்துக்கோங்க. நீங்கலாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வேலை செய்ய வந்தவங்க. அவங்க பக்கத்துல உட்காருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அப்புறம் இந்த டெலிகால்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கால் ஸ்கிரிப்ட் மாரி குடுப்பாங்க. இவங்களுக்கும் ஒரு 3 பக்கம் குடுத்துட்டு, அதில படிச்சுட்டு இருங்கன்னு சொல்லிருக்காங்க. அத படிக்கும்போது தான் தெரியுது, ஆஹா! இது என்ன பக்காவா ஒரு ஸ்கேம் பண்ற மாரி கால். என்ன கால்ன்னு பார்த்தோன்னா, எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ஸாம். ஸோ நம்ம நார்மலா எஸ்பிஐலேருந்து ஒருத்தன் கால் பண்ணி, சார் இந்த மாரி நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களா சார்? உங்களுக்கு இது இருக்கு சார், அது இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்களாம். இல்ல என்கிட்ட கிரெடிட் கார்ட்ஸ்லாம் எதுவும் இல்லைன்னா, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொஸ்டின் வச்சிருக்காங்க. அப்படியா சார்? அப்போ உங்க பேர யூஸ் பண்ணி, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் யூஸ் பண்ணி, இங்க ஒருத்தன் கிரெடிட் கார்டு பண்ணியிருக்கான். நான் இப்ப என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன். அதில பண்ணுங்க அப்படின்ற மாரி நம்ம ஒரு ஸ்கேம் பண்ற மாரி இருக்கான். ஸோ 2வது செட் என்ன பண்றானுங்கன்னா, அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டிருந்தாங்களே, அவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்காவா போலீஸ் மாரி இருக்கானுங்க. பின்னாடி பார்த்தா காந்திஜி ஃபோட்டோ இருக்கு. இந்த போலீஸோட எம்பளம் இருக்கு. அந்த மாரி இருந்துட்டு, அடுத்த இந்த ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் கார்டு இது ஒர்க் அவுட் ஆகலன்னா 2வதுக்கு வருமா அந்த காலு. அவங்க என்னன்னா, இந்த மாரி தம்பி என்னப்பா உன் பேர்ல கேஸ் இருக்கே, உன் பேர்ல இது மாட்டியிருக்கு, அது மாட்டியிருக்குன்னு சொல்லி இவனுங்க ஒரு மாரி மிரட்டுவானுங்களாம். 3வது ஸ்டேஜ்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாரி நாங்க வந்து ஆர்பிஐலேருந்து கால் பண்றோம். அவங்களோட அக்கவுண்ட்ல வந்து இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. இது உங்க பணம் தான்னு நம்புறதுக்கு நான் ஒரு லிங்க் குடுப்பேன். நீங்க அதில எங்களுக்கு குடுங்க. நாங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாரி 3 செட்டா வச்சிருக்காங்களாம். இவங்களுக்கு இது பார்த்தோனே தெரிஞ்சுச்சாம். ஐயோ! ஏதோ தப்பா இருக்கு. நம்ம வந்து பயங்கரமா மாட்டிக்கிட்டோம் போல இருக்குன்னு இவங்க அன்னைக்கே சொல்றாங்களாம். இல்ல எங்களுக்கு இந்த வேலை செட் ஆவாது. நாங்க கிளம்புறோம். நீங்க விடுங்கன்னோனே இவங்க வந்து ஆஹா! இவனுங்க என்ன தப்பிச்சு போற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாஸ் கூப்பிட்டு சொல்லியிருக்காராம். சரி இந்த வேலை பிடிக்கலையா? சரி விடுங்க. நான் ஒரு 2, 3 நாள்ல உங்களுக்கு நம்மளோட இன்னொரு ஆஃபீஸ் இருக்கு. அங்க நான் உங்கள அனுப்புறேன். அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சுச்சாம். இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு. என்ன பண்றாங்கன்னா, இவங்க 7 பேரையும் கூட்டு போய் ஒரு ரூம்ல தங்க வைக்கிறாங்களாம். அந்த ரூம்ல எந்த வசதியுமே இல்லையாம். சாப்பாடு குடுக்க மாட்டாங்களாம்.
தூங்கவே விட மாட்டாங்களாம். யாராவது 1 ஹவருக்கு ஒரு செக்யூரிட்டி வந்து செக் பண்ணிட்டே இருப்பானா, என்ன பண்ணுறானுங்க பசங்க அப்படின்னு. தூங்குற மாதிரி இருந்தால் டக்குன்னு கதவு தட்டுறது, அவங்கள அடிக்கிறது, எழுந்து தூங்கலாம் கூடாது, நீங்கள் பேசுங்க பேசுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்களாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைண்ட் செட்டாகவே சரி இதுக்கு மேலே நம்மளால் தப்பிக்க முடியாது, இந்த வேலையை இங்கே செஞ்சுருவோம் அப்படின்ற அளவுக்கு நம்மள ஒரு மென்டல் ப்ரெஷர் வரைக்கும் போட்டிருக்காங்களாம். சரி இவங்க தப்பிச்சு போயிடலாமே, ஃபோன் வச்சுருப்பாங்க, லேப்டாப்லாம் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா அதை கூட பிடுங்குறாங்களாம். இந்த மாதிரி அந்த ரூமுக்குள்ளே எந்த எலக்ட்ரானிக் டிவைஸுமே அலௌட் இல்லையா. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனு, லேப்டாப் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுருப்பாங்களாம். அதிலே இந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆள் 2 ஃபோன் வச்சுருப்பானா. இப்போ 7 பேர்கிட்ட 7 ஃபோனை கலெக்ட் பண்ணாங்களாம். ஒருத்தன் மட்டும் உஷாராக என்ன பண்ணா, ஷூக்குள்ளே ஃபோனை வச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டானா. அதனால் அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இடம் மூலமாக பயமாக இருக்குன்னு அப்படியே எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஃபேமிலி சைட்லேருந்து, ஏன்னா இது வந்து கண்ட்ரி டு கண்ட்ரினால ஃபேமிலி சைட்லேருந்து எதுவும் பண்ண முடியல. இந்த மாதிரியே ஒரு 11 நாள் வந்து இவங்கள போட்டு செம்மையாக கொடுமை பண்ணியிருக்கானுங்களாம். இந்த மாதிரி நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, நீ இந்த வேலையை செய்யணும், இல்லைனா உன்னை நான் வேறு ஆஃபீஸ் அனுப்புவேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி இவங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில, இன்னொரு ஆஃபீஸில் போய் இந்த வேலையை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காரில் வந்து இவங்கள அந்த இன்னொரு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறாங்களாம். ஸோ கொண்டு போகும்போது இந்த பசங்க வந்து இந்த டிரைவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சும்மா பேசுகிறாங்க, அண்ணா எப்படின்னா இருக்கும் இங்கே வேலை அப்படி இப்படின்னுமோ அப்போ தான் தெரிய வருது இந்த டிரைவருக்கு இந்த மேட்ரு தெரில. அவர் ஏதோ ஒரு நார்மல் டிரைவர், இங்கேருந்து அவங்கள கொண்டு போய் விடுற மாதிரி தான். அதனால் இந்த பசங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, ஆனால் எங்களுக்கு மாதிரி கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது, தண்ணிலாம் வேணும், கொஞ்சம் கடை பக்கமாக நிறுத்துறீங்களா அப்படின்னோடனே, சரிப்பா அதுக்கு என்னப்பா நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்காரு. நிறுத்தினோடனே இந்த பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, பயத்தில் 7 பேரும் செதறி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. டிரைவருக்கு புரிஞ்சிச்சு, ஐயோ இவனுக்கு ஏதோ நம்மள பண்ணுற போகிறானுங்கன்னு. அப்புறம் டிரைவர் பிளாக் பண்ணி, டே எதுக்குறா ஓடுறீங்க, என்னடா பிரச்சனைனா, இல்லைனா இந்த மாதிரி வந்து நாங்கள் கம்போடியாவில் ஒரு வேலைக்கு வந்தோம், இந்த மாதிரி எங்களை பிடிச்சி வச்சு இப்போ மிரட்டுறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, இப்போ நீங்கள் கூட்டு போகிறது கூட அவங்க சொல்லி காமிச்சது வேறு ஒரு கம்பெனியாக, நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு போகிறீங்கன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. பட் இந்த பசங்க ஃபோன் வச்சுருக்கானுங்க, மேப்பில் போட்டு பார்த்தா அது ஏதோ ஒரு குட்டி பில்டிங், அவங்கள ஏதோ ஒரு கொல்ல போகிற ஒரு பில்டிங் மாதிரி அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அவன் அந்த மாதிரி ஒரு பில்டிங் தான் கூட்டு போகிறாங்கன்னு இந்த டிரைவருக்கு புரிஞ்சு, ஐயோ அப்படியாப்பா, சரி இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா, எனக்கு நாங்கள் உங்களை கூட்டு போனதுக்கு எனக்கு காசு தர மாட்டாங்க, நீங்கள் தரீங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்களை எங்கே விடணுமோ விட்டுடுறேன்னு. அப்போ இந்த பசங்க சொல்லியிருக்காங்க, ஓகேண்ணா எங்கள் எம்பசி மட்டும் விட்டுருங்க, விட்டிங்கன்னா நாங்கள் ஊருக்கு போய் கூட உங்களுக்கு காசு அனுப்பிச்சிருக்கோன்னு. அப்புறம் இந்த டிரைவர் நல்ல மனசு பண்ணி, சரி வாப்பா ஊரை விட்டு ஊர் வந்து மாட்டிக்கிட்டீங்க, உங்களை எம்பசியில் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லி அந்த டிரைவர் கொண்டு போய் எம்பசியில் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்களை பற்றி நியூஸ் பேப்பர்லலாம் கூட ஆர்டிக்கல் வந்துடும், இந்த மாதிரி 7 பேர் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க கம்போடியாவிலேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. இந்த கம்போடியாவில் நடந்த ஸ்கேம்ஸ்லாம் பார்த்தா இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் இந்த மாதிரி ஸ்கேம்ஸாக நடந்தது. நம்ம கூட உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தார், அவர் சொன்ன பேட்டர்னும் இந்த பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ஃபேக்காக பண்ணாமல் ஒரிஜினலாக போலீஸ் ஆஃபீஸரோட ஐடி எடுக்கிறானுங்க. அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா ஹெம்ராஜ் கோலின்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார் மும்பையில், அவரோட ஐடி கார்டு அவரோட ஃபோட்டோலாம் வச்சு நாங்கள் இந்த போலீஸ்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவை உத்து பார்த்தா தான் தெரியுது அந்த போலீஸோட சிம்பிள் இல்லை, அந்த சீல் மாதிரி இருக்குமே அவங்க அந்த சீல் இல்லை, வேற ஏதோ சீல். பட் இவரோட ஐடியா வச்சு இவனுங்க இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கானுங்க. 2024 மட்டும் இந்த மாதிரி டிஜிட்டல் ஃப்ராடாக 92,334 கேசஸ் கிட்ட வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கான். அதில் 500 இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி கம்போடியா ஸ்கேம்லேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்களாம். இந்த மாதிரி ஸ்கேம் இப்போ நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ரீசெண்டாக எங்கள் அப்பா கூட வந்து கேட்டார், என்னடா ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஏதோ ஆர்டர் வந்திருக்குன்றாங்க, அதெல்லாம் நான் பண்ணல, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னால், இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம தான் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் லைஃப்பில் எப்படியாவது கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு ஆசைப்பட்டு தான் என் சொந்த ஊரை விட்டுட்டு எவ்வளோ பேர் வெளியூரில் போய் வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்போடியா அந்த மாதிரி இடத்துல போய் மாட்டிக்காமல் அது வெரிஃபைடு தானா, இல்லை யாராவது அங்கே ஏற்கனவே வேலை செய்கிறாங்களா, இல்லை தெரிஞ்சவங்க அங்கே இருக்காங்களா, அந்த மாதிரி பார்த்துட்டு யாராவது வேலைக்கு போனால் எல்லாருக்குமே நல்லது.